அவர் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. படிச்சவர் கேட்டு அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து முட்டா வாட்ட பிரேக் வந்தது கிரேஸ். இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் சுகம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஏசாயா 9:6. சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே
மாணவி மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக அருமையான பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அதைவிட அதிகமாக இந்த பிள்ளைகளை பயிற்றுவித்திருக்கிற ஆசிரிய பெருமக்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இங்கே பெற்றோர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் வச்சு பராமரிக்க முடியலன்னு என்ன செய்திருவீங்க? கொண்டு வந்து இங்கே விட்டுருவீங்க. ஆனால் அவங்கள அழகாக டியூனப் பண்ணி இந்த அளவுக்கு அவர்களை வசனம் சொல்ல வச்சு டான்ஸ் ஆட வச்சு என்ன அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அருமையான பிரின்சிபல் திலகவதி அம்மாவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதிலும் முத்தாய்ப்பாய் இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கிற தாளாளர் அருமையான டாக்டர் சாமுவேல் கோயில் பிள்ளை அவர்கள் இங்கே கரஸ்பாண்டனாக இருப்பது அது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த பிள்ளைகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகளை குறித்ததான அந்த கரிசனை அவர்களுக்கு இருக்கிறது. அண்ணன் சொன்னது போல அவங்க குடும்பம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிவோம். எங்களுடைய குடும்பத்தோடு கூட சிறு வயதிலிருந்தே நெருக்கமான அண்ணன் அவர்கள். ஆகவே அது மாத்திரம் இல்லை, அவங்க ட்ரைனிங் ஸ்கூலில் இங்கே இருந்தாங்க பிரின்ஸ்பலாக சார்ஜனில் கொஞ்ச நாள். அப்புறம் சேவியஸ் ஸ்கூலில் அங்கே அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் பிரின்ஸ்பலாக இருந்தாங்க. அவர்கள் ஓய்வு பெற்ற நாட்களிலே இந்த பணியினை ஊழியமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதே போல் இந்த அடல்ட் பிள்ளைகள் சக்கரமல்புரத்தில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான அண்ணனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இதனால் என்னை அன்போடு கூட அழைத்த கரஸ்பாண்டன்ட் அருமையான பிரின்சிபல் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சௌரி சவுந்தரம், அருமையான என்னுடைய உதவி குருவானவர், இன்னும் வந்திருக்கிற அனைவரையும், எங்களுடைய தம்பண்ணை கொயரில் இருந்தவர்கள், அவர்கள் இனிமையானவர்கள், தாமரை செல்வனை அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஓகே, நேரம் உட்காரலாமா? சிட் ஸ்ட்ரைட். ஓகே, குட். சரி, இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒருத்தர் போனிபஸ் அப்படிங்கிற ஒருவர் மிஷனரியா ஜெர்மனி தேசத்துக்கு போனார். சரியா? அவர் பேர் என்ன? போனிபஸ். சொல்லுங்க பார்க்கலாம். போனிபஸ். சரியா? எங்க போனார் மிஷனரியா? ஜெர்மனிக்கு போனார். சரியா? கடைசியில் கேள்வி கேட்பேன். ஓகே, எங்க போனாரு? போனிபஸ் ஜெர்மனிக்கு போனார். எங்க இருந்து போனாரு? இங்கிலாந்துல இருந்து. இங்கிலாந்து தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இல்லையா? வெரி குட். சரி, இங்கிலாந்து தேசத்திலிருந்து போனார். சரியா? ஜெர்மனி தேசத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் போய் ஏசப்பாவை குறித்து சொல்றதுக்காக போனவர் கிராமக்காரமாக போய் சொன்னார். ஒரு நாள் ஒரு சின்ன கிராமத்துக்கு போனார். அந்த சின்ன கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் ஆளே இல்லை, வீடெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு தெருவா போனார். ஆனால் அந்த வீடுகள் எல்லாம் திறந்து கிடக்கு, வீட்டில் ஆளே இல்லை. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இந்த ஊரில் எல்லா வீடும் திறந்து கிடக்கு, ஆனால் ஆளே இல்லை. எங்கே போனாங்க? ஊரோட எங்கே போனாங்க? காணலையே.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு தெருவா போனாரு. தூரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஐயோ என்னுடைய மகனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, விதவ அம்மா, ஒரே ஒரு மகன், அந்த மகனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. போனி பஸ்க்கு இந்த சத்தம் அப்படியே கேட்டுச்சு. அவரு எங்கேயோ ஒரு அழுக்குரல் கேட்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையை நோக்கி போனாரு. அந்த வீடு திறந்தே கிடந்தது. வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தாரு. ஒரு அம்மா அங்க மூலையில உட்கார்ந்து சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. இவரு ஏமா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்து, ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு அழுதாங்க. ஏம்மா அழாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனி பஸ் கேட்டார். கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ஐயா எனக்கு ஒரே ஒரு பையன் தான்யா, அவன் வாலிப பையன்யா, அந்த பையனை கொல்றதுக்காக கொண்டு போயிட்டாங்க ஐயா. ஏம்மா தெளிவா சொல்லுங்கம்மா, என்னம்மா, எங்க கொண்டு போனாங்க, எதுக்கு கொண்டு போனாங்க? ஐயா எங்க ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, வருஷந்தோறும் ஒரு வாலிபனை பலியிடுவாங்க எங்களுடைய கடவுளுக்கு. எங்களுடைய கடவுள் பெயர் ஓடன். ஓடன் கடவுளுக்கு ஒரு நரபலி கொடுப்பது எங்களுடைய ஊருடைய வழக்கம் ஐயா. அந்த முறைப்படி இந்த வருஷத்துல ஏன் பையன் பேருக்கு சீட்டு விழுந்துச்சு, அதனால இவனை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை நரபலி இட்டுருவாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. எங்கம்மா போனாங்க, எந்த திசையில போனாங்க? அந்த அம்மா சொன்னாங்க, இந்த திசையாதான் போனாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓடினாரு, குட்டு குட்டு குட்டுன்னு ஓடினாரு. ஊருக்கு வெளியே போயிட்டாரு. ஊருக்கு வெளியே ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு பேரு ஓக் அப்படின்னு ஒரு மரம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு கல் தூண். அந்த கல் தூண்ல அந்த ஊர்ல உள்ள பூசாரிகள்லாம் இந்த பையனை என்ன செய்தாங்க, பிடிச்சி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கட்டி அவனை நரபலி கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா ஆடி பாடி துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. போனி பஸ் இங்க இருந்து போனாரு, சொன்னாரு, அந்த பையனை கொன்றாதீங்க, அந்த பையனை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே ஓடினாரு. ஊர் முழுசும் அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் அப்படியே திரும்பி பார்த்தாங்க. போனி பஸ், யார்டா இது, புதுசா நம்ம ஊருக்குள்ள ஒரு ஆள் வர்றாரு, என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாரு. இந்த போனி பஸ் பக்கத்துல போயிட்டாரு. கடவுள் நரபலியை விரும்புகிறதில்லை, இந்த பையனை கொன்றாதீங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, இந்த மரத்துல எங்க கடவுள் ஓடுன்னு இருக்கிறார், நீ போயிரு, எங்களுடைய கடவுளுக்கு கோபம் வந்துடும், வருஷம் வருஷம் நாங்க ஒரு நரபலி கொடுக்கணும் அப்படின்னாங்க. உடனே இந்த போனி பஸ் சத்தம் போட்டு சிரிச்சாரு. இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. உடனே அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தாரு. அங்க ஒரு கோடரி ஒன்று இருந்துச்சு. கோடரி எடுத்தாரு. எடுத்துட்டு நேர போய் அந்த மரத்தை டம் டம் டம்னு வெட்ட ஆரம்பிச்சாரு. எல்லாரும் கூச்சல் போட்டாங்க, எங்க கடவுள் உன்னை கொன்றுயா, அதை செய்யாத, வெட்டாத அப்படின்னாங்க. அவர் கேட்கவே இல்லை. என்ன செய்தாரு, அதை வெட்ட 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 அந்த ஒரு பெரிய உயர்ந்த மரம் அப்படியே வந்து கீழே டம்னு விழுந்துச்சு. எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க, போனி பஸ் செத்து போயிடுவாரு அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா போனி பஸ் நல்லா நின்றுட்டு இருக்கிறாரு. சொன்னாரு, அந்த ஊர் மக்களை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா, இந்த மரத்துல உங்க கடவுள் ஓடன் இல்லை என்று சொல்லி சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த மரம் மேல இருந்து அப்படியே கீழே விழும்போது ஒரு ஊசி இலை மரத்தினுடைய கொப்பையும் பிடித்து இழுத்து கொண்டு வந்து விழுந்திருந்தது. அந்த ஜனங்களுக்கு சொன்னாரு, இந்த மரத்துல
உங்க கடவுள் ஓடன் இருந்திருந்தால், உண்மையான கடவுளாக இருந்திருந்தால், நீங்க சொன்னபடி நான் இன்னைக்கு இப்போ உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனா இயேசு என்று ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் உண்மையான கடவுள். அவர் ஜீவன் உள்ளவர், இந்த உலகத்திலே வந்தவர். அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள். ஆகவே நம்மோடு கூடவே இருக்கின்ற ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார். அவர்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஜனங்களுக்கு எல்லாரும் ஆச்சரியமா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. புதுசா ஒருத்தரை சொல்றாருன்னு சொல்லிட்டு சொன்னார். தேவதூதன் இந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறக்கும் போது பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொன்னா. ஆமா, நீங்களும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இயேசு உங்களோடு கூட இருப்பார், எந்த நேரத்திலும் உங்களோடு இருப்பார், எப்போதும் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து என்ற கடவுளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். பயப்படாதிருங்கள் என்ற செய்தியை சொன்னார். அந்த மக்கள் ஆவி வணக்கம் உடையவர்கள் ஆனபடியினால் பயந்து கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை இன்றைக்கும் நமக்கு தேவன் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கலக்கம் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய பிற்காலம் என்னவாக இருக்கும்? எவ்வளவு நாள் இந்த பிள்ளையை நான் பார்க்க முடியும்? எவ்வளவு நாள் இந்த பிள்ளைக்காக நான் காரியங்களை செய்ய முடியும்? நீங்க கலங்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இந்த பிள்ளைகள் ஒருவேளை நீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது இங்கே சேர்க்காத வரைக்கும் நீங்க இந்த பிள்ளையின் இடத்துல என்ன செய்திருக்கலாம்? நிறைய குறைவை பார்த்துருக்கலாம். ஆனா இங்க வந்து சேர்த்த பிறகு உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? மாறி இருக்காங்க. மாறி இருக்காங்களா இல்லையா? மாறி இருக்காங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் பெற்றோர் கையை வைத்துங்களேன். ரைட், பிரைஸ் தி லார்ட். கீழே போட்டுக்கிடுங்க. உண்மையில் ஏன் தெரியுமா அந்த மாற்றம்? இங்கே தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சரியா? ஒரு நேரம் நான் சாப்பாடு எங்க சர்ச்சில் இருந்து இந்த ஹோம்க்கு சாப்பாடு போடுறதுக்காக வந்திருந்தேன். அப்போ நான் கண்ட காட்சி என்னவென்றால், சின்ன பிள்ளைகள் குழலை வடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன செய்யாது? கையை வச்சு அள்ளி சாப்பிட தெரியாது. அப்படி பிள்ளைகள்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் நிறைய பிள்ளை நல்லா ஆயிட்டாங்க. சரியா? ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சரியா அப்படியே சாப்பாடு அள்ளி இந்த டீச்சர்ஸ் ஊட்டி கொண்டிருந்தார்கள். அடுத்தவங்களுக்கு கோலை படிஞ்சா நம்ம ஊட்டுவோமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அடுத்த பிள்ளைகளுக்கு யாருக்காவது கோலை வடிஞ்சிட்டு இருக்கு, அது தொடச்சி விடுவோமா? அடுத்த பிள்ளை பெரிய பிள்ளை கக்கா இருந்துட்டு கழுவி விடுவோமா? ஆனால் இங்கே இருக்கிற டீச்சர்கள் ஆண்டவருக்கு என்று தற்களை அர்ப்பணித்திருக்கிறபடியினாலே அந்த பணிகளை எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏன் வந்தார் என்று சொன்னால், வேதவசனம் யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லாரிடத்திலும் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய ஒரே பேரான மைந்தனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். அதுதான் கடவுளுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் இருக்கிறதுனால, உங்க பிள்ளைகள் இங்க இருக்கிறதுனால என்ன செய்திருக்கிறாங்க? அவங்க வளர்ச்சி பெறுகிறார்கள். பிள்ளைகள்லாம் ஒரு அலையில சொல்லுவோமா? வெரி குட் இல்லையா?
நிறைய பிள்ளைங்க அழகாக வசனம் சொன்னாங்க, நிறைய பாடினாங்க இல்லை. அது காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் நிரப்பப்பட்டபடியினாலே தான் இந்த நிறுவனம் தோன்றினது, இந்த நிறுவனம் வளர்ந்தது, இந்த நிறுவனம் இன்னும் சேவை செய்து கொண்டிருக்கிறது உலகத்திற்கு. அதில் ஒரு பகுதியை தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக இந்த நிறுவனம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கே முதல் டான்ஸு பிள்ளைகளும் நல்லா அழகாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடினாங்க, ஏஞ்சல்ஸ் மாதிரி இருந்தாங்க. இன்னும் ஏஞ்சல்லாம் வராங்க, நிறைய ஏஞ்சல் வந்துட்டு இருக்காங்க. சரியா? உங்கள் பிள்ளைகளை ஏஞ்சல் மாதிரி மாற்றி கொண்டு இருக்கிறார்கள், உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு தாளாளர் என்ன சொன்னாங்க, கடந்த வருஷத்தில் 5 பிள்ளைகள் 10th பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வர அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலியான ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கே மகிமை, அவ்வளவுதான். சரியா? பாருங்க, இந்த நிறுவனத்தில் ஆச்சரியப்பட்டேன். 5 பிள்ளைகள் 10th பாஸ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறாங்க. கூட்டு முயற்சி. தாளர் மட்டும் செய்ய முடியாது, முதல்வர் மட்டும் செய்ய முடியாது. சரியா? எல்லா டீச்சர்ஸும் இணைந்து இதை செய்கின்றார்கள். சரியா? இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல கரவொலி எழுப்பி டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வாழ்த்துவோமா? அர்ப்பணிப்போடு செய்கின்ற டீச்சர்ஸ் சிறப்பாக அவர்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் ஒருவேளை நம்மால் அவங்கள என்ன செய்யணும், நிறைய உதவி செய்ய முடியாது, ஆனால் என்ன செய்யலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். என்ன, நீங்கள் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து பெற்றோர்கள் என்ன செய்யணும், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு எல்லாரையும் பார்த்து என்ன செய்யணும், அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். சரியா? நல்ல பணி செய்கிறீங்க, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லுங்கள். இன்னும் அதிகமாக ஒருபடி உங்கள் பிள்ளைகளும் வளரும், அவங்களும் இன்னும் அதிகமாக என்ன செய்வாங்க, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வாங்க. இந்த நிறுவனம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு சேவை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வு என்பது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் ஒரு சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில. அதனால என்ன செய்யுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் என்ன செய்வார் ஆண்டவர், நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இன்னும் அவங்க தேறி விடுவார்கள், இன்னும் அதிகமாய் அவர்கள் வளர்ச்சி பெற்று விடுவார்கள். நமக்கு ஒன்னே ஒன்று குறை, என்னது குறைங்க, நுண் அறிவு குறை. சரியா? அதை சரி செய்ய தேவனால் கொடும். நிறைய பிள்ளைகள் இங்கே பேக்கிங்ல இருக்குது, பேக்கரி இருக்குது, அதில் வேலை செய்கிறாங்க இல்லையா? அப்புறம் நான் வரும்போது அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தேன், அழகாக கேம்பஸை பெருக்கிறதுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கூட பெண்ணி பின்னுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்புறம் சோப் செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, கை வேலைகளை எல்லாம் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அழகா ட்ரெயின் அப் பண்றாங்க இல்லையா? அப்போ பாருங்க, உங்க பிள்ளைகளை நேசிக்கின்ற ஒரு இடமாக, அவர்களை டெவலப் பண்ணுகிற ஒரு இடமாக இந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இல்லையா? இந்த நிறுவனத்திற்காக நாம் ஜெபிப்போம், பாராட்டுவோம். தொடர்ந்து நாம் பாராட்ட ஜெபிக்க இங்க இருக்கிற எல்லார் மேலும் ஆண்டுடைய தயவு உண்டாகும், ஆண்டுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த மகிழ்ச்சியின் நாள் இது, இயேசு இந்த உலகத்துல பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியின் நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிடர்களை தேடி வந்தார். இன்றைக்கு நம் அனைவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த உலகத்துல வந்து பிறந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உடனே நீங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களாகுங்கன்னு நாங்க சொல்லல, சரியா? ஆனா உங்களுடைய உள்ளத்திலே இயேசு மாத்திரமே நல்லவர், அவர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில
விடுதலை கொடுக்க வல்லவர். அவர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவர். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உயர்வை, நுண்ணறிவை கொடுக்க வல்லவர். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னுடைய உள்ளத்துல அவரை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மரம் விழுந்தது இல்லையா? என்ன மரம்? பிள்ளைகளே, மரத்து பேர் என்ன? ஓக் மரம். வெரி குட். ஓக் மரம் விழுந்துதா? சரி, விழும்போது என்ன செய்ததுன்னு சொன்னேன், கவனிச்சிங்களா? ஒரு ஊசியில மரத்தை இழுத்துக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஆமா, அங்க அந்த தினத்தை நினைவு கூறுவதற்காக அந்த கிராமத்துல அந்த ஊசியில மரம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அடுத்த வருஷத்துல வச்சு பலூனு அதுல அந்த மரத்தை டெக்கரேட் பண்ணி அழகா வச்சாங்க. அதுதான் இன்றைக்கு இங்க ஒரு மரம் இருக்கே, கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுகிறோமே, இன்றைக்கு உலகெங்கிலும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்திலே நடைபெற்ற நிகழ்வு. ஏதோ இந்த மரம் வெறுமனே இருப்பதல்ல, இந்த மரம் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இயேசுவே ஆண்டவர், அவரே கடவுள், அவரே உண்மையான கடவுள் என்பதை சொல்லுகின்ற செய்தி தான் இந்த கிறிஸ்மஸ் மரம். சரிதானா? அப்ப அந்த கிறிஸ்மஸ் மரம் இயேசுவுக்கு உயிரற்ற ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அது இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுப்போம். அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் வாழ்த்தினார்கள். அப்படி நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானம் பெருகட்டும். வருகின்ற 2026 புத்தாண்டு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமும் சமாதானமுமாய் காணப்பட எல்லாம் வல்ல ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென்.
இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்காக நன்றி சொல்லும் மனமாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாக சிறப்பாக மகிழ்ந்திருக்கும்படியாக எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொடுத்த இறைமகனாம் இயேசுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். அதோடு இந்த நாளை சிறப்பிக்கும்படியாக இறை செய்தியை வழங்கி எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று வந்திருந்து இறை செய்தி வழங்கி கொண்டிருக்கிற ரெவரண்ட் டிஜே ஜபராஜ் ஐயா, சென்ட்ரல் கவுன்சில் சேர்மன், பாஸ்டேட் சேர்மன், பெருமாள்புரம், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அருமையான ஒரு கதையின் மூலமாக எங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு செய்தியை வழங்கின ஐயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு அவர்களோடு உடன் இணைந்து வந்திருக்கிற துணையாக ரெவரண்ட் தியாகராஜன் ஐயாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்திலே நான் ஒன்று சொல்ல குறிப்பிடுகிறேன். அவர்களுடைய சகோதரர் துபாய் தேசத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் எங்களுக்காக அவர்களை அணிய போது அவருடைய சகோதரர் அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் மூலமாக கடந்த ஆண்டு ஒரு அருமையான உதவியை நமக்கு செய்தாங்க. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னதாக அதை கொண்டு நம்மளுடைய டக்கமால்புரம் பகுதியில் அந்த பிள்ளைங்களுக்கான கழிப்பறை வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். அதற்கு ஐயாவுடைய சகோதரர் ரெவரண்ட் ஐயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு இந்த முன்னிலை வகிக்கும்படியாக நாம் அழைத்திருந்த திரு மைக்கேல் எஸ் ராஜேஷ் சார், புனித மைக்கேல் குழும தலைவர், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் மாநில துணை பொதுச் செயலாளர், கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அந்த இயக்கத்தை நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலே இந்த ஆண்டு சிறப்பாக நடத்தி அதனைத் தொடர்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சார்பாக திருமதி சவுந்தரம் அக்கா மற்றும் அவர்களோடு வந்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாற்றுத்திறனாளி நல அலுவலர் திரு KN ஜெயபிரகாஷ் சார் அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தம்பு சார், தாமரை செல்வன் சார், ஞானம் டீச்சர் மற்றும் வள்ளியூர் பகுதியிலே கவுன்சிலராக இருக்கிற என்னுடைய என் சகோதரியும் இந்த அருமையான பிள்ளைங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தோடு இல்லாது வருடந்தோறும் ஒரு வருடம் முழுவதுமாக அநேக நல்ல உள்ளங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்கி உடை கொடுத்து அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வராவிட்டாலும் இந்த அருமையான நிகழ்வுகளே அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எங்களுக்காக தங்களுடைய உதவிகளை செய்கிற திரு DS ஜெயசிங் ஐயா, மிஸ்டர் P ஞான்ராஜ் சாலம் கார்மெண்ட்ஸ் வள்ளியூர், மிஸ்டர் E ஜான் கிருபாகரன் சார், அசோகா டெக்ஸ்டைல்ஸ் மிஸ்டர் M அந்தோணி ஜெயராஜ் சார், ஃபேமிலி பிளாஸ்டிக் கங்கை கொண்டான் திரு பிரின்ஸ் மோகன் சார், இங்கு நம்மளோடு வந்திருக்கிற திரு ஜஸ்தாஸ் சார், திரு ஜோயல் சார், திரு விமல்குமார் சார் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எங்களுடைய மாணவியோட தகப்பனார் வருடந்தோறும் எங்களுடைய பிள்ளைகளுக்கென்று அனைவருக்கும் கேக் வழங்குவதோடு இல்லாமல் உள்ள இருக்கிற பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி அருமையாக சிறப்பித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல உள்ளம். அவர்களுக்கும் வருடந்தோறும் எங்கள் பிள்ளைகளுக்கு 50 மாணவ மாணவியருக்கு சீருடை எடுத்து கொடுக்கிற தாளாளர் திருமதி செரின் அரவிந்த், ரோஸ்மேரி பப்ளிக் ஸ்கூல் KTC நகர், இந்த ஆண்டு உதவி செய்த டாக்டர் ராஜ்குமார் ஞானமுத்து அவர்கள் மற்றும் சென்னை சில்க்ஸ்க்கு எங்கள் பிள்ளைங்களை எல்லாம் அழைத்து சென்று இவர்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஆசிரியர்களுக்கும் வாங்கி கொடுத்து சிறப்பித்த மிஸ்டர் சாம் ஸ்மித், அவர் ஒரு CID போலீஸ், அவர் ஒரு நல்ல ஒரு குழு வைத்திருக்கிறார். தீபாவளியை ஒட்டி இந்த அருமையான பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அணிந்திருக்கிறார்கள். அவருக்கும் அருள்மணி ஏஜென்சி மிஸ்டர் சார்லஸ் ரூபசிங் சார் அவர்களுக்கும், மணி பார்மசூட்டிக்கல் மிஸ்டர் தனகந்தராஜ் சார் அவர்களுக்கும், கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக எங்களுடைய மேல் ப்ராஜெக்ட்ல அருமையாக சிறப்பித்த சாலமோன் சார் அவர்களுக்கும், எக்ஸல் அந்த கம்பெனியை நடத்துகிற திரு சாலமோன் சார் அவர்களுக்கும்,
அவர்களோடு வந்திருந்த ஐடியல் ப்ரொப்ரைட்டர் அருள் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாளிலே எங்களோடு சிறப்பித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிள்ளைகள் கைத்தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளலாமா? ஏன்னா அருமையான நன்கொடையாளர்கள் கொண்டுதான் இன்று இவ்வளவு சிறப்பாக இந்த நிறுவனமானது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றால் அதை நம்ம சொல்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒரு பாதிக்கு பாதி நமக்கு உதவியாளர்கள் மூலமாக இந்த நிறுவனம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதை அனைத்தையும் எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தாளாளர் அவர்களுக்கும் இப்போதும் அவர்களை நாங்கள் வரவேற்பிலே விட்டுவிட்டோம். இப்போதும் ஐயா எங்களுடைய தாளாளர் அவர்களுக்கு இந்த சால்வை அனுப்பித்து அவர்களை நாங்கள் சிறப்பிக்கிறோம். அத்தோடு இல்லாமல் இந்த நிகழ்வை எங்களாக இருந்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. சரி, ஏன்னா அவங்க எங்களோட எங்கல்ல, அதனால நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஐயா சாருக்கு எங்களோடு இருந்து எல்லா பணியும் செய்து கொண்டிருக்க எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இல்லாமல் இன்று இந்த பிள்ளைகளை கடவுள் நேசிக்கிற விதம், போஷிக்கிற விதம் அது மிகவும் அருமையானது. இன்றைக்கு பாருங்க, 3 நபர்கள் இவர்களுக்காக உணவு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. நல்லூரை சேர்ந்த தம்பி மார்டின், அவருடைய துணைவியார் ரஞ்சனி, அவருடைய அன்பு மகன் எரிக் டாரிஷுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. தம்பி வருஷம் யாருக்கா கொடுப்பாங்களா? இன்றைக்கு அன்றைக்கு சர்ச்சுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி தம்பி நிகழ்வு இருக்குன்னு சொன்னோன்னே மனம் உவர்ந்து உணவு வழங்குவதற்காக பொருட்களை எல்லாம் நேற்றே வாங்கி தந்து விட்டு சென்று விட்டார்கள். அடுத்தது அயலாப்பட்டியை சேர்ந்த திரு முருகன் அவர்கள் இன்று அருமையாக பிள்ளைகளுக்கு என்று பிரியாணி எல்லாம் செய்து எடுத்துக்கொண்டு வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அடுத்து சென்னையில் இருக்கிற திரு செல்வகுமார் சார் வருடந்தோறும் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி பெட்ஷீட் கொடுப்பாங்க, ஆசிரியர்களுக்கு என்று சீருடை கொடுப்பாங்க. இந்த ஆண்டு அதற்கு பதிலாக சிறப்பான ஒரு உணவை நமக்கு என்று ஆயத்தப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 3 குடும்பத்திற்கும் அழகான எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா இந்த 3 குடும்பத்துக்காக சிறப்பாக தங்களுடைய ஜபத்திலே ஜபிக்கும்படி நான் கேட்கிறேன். இப்பவும் தம்பி டாரிஸுக்கு மட்டும் ஒரு பிறந்த நாள் பாடுவோம். அதன் பின்பு ஐயா வந்து என்ன செய்வாங்க, நமக்கு ஜபம் பண்ணி ஆசி வழங்குவாங்க. மொத்தத்தில் வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற என்னோடு இணைந்து இத்தனை வருடங்கள் பயணித்த என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த வேளையில என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. டாரிஸ் வந்துட்டானா? தம்பி வந்துகிட்டே இருக்க, நாங்க நம்ம பாடிடுவோம். ஆன்லைன்ல நம்ம போட்டு விட்டுறலாம். கீழே வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Darius. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life dear Darius. Happy long life to you. May God bless you dear. May God bless you dear. May God bless dear Darius. May God bless you dear. இதனை கழிகூர்ந்து மகிழ கடவுள். அன்பின் ஆண்டவரே, இந்த மிஸ்டர் சார்ஜென்ட் நுண்ணறிவு குறைவுடைய ஒரு பாடசாலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த இடத்துல ஒரு அருமையான பாடசாலையை நிறுவுவதற்கு தேவரே உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் சாமியல் கோயில் பிள்ளை அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரி திலகவதி அவர்களுக்காக நமக்கு நன்றி. உடன் பணி செய்கிற அருமையான ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி. ஆண்டவரே, உடன் பணியாற்றுகின்ற
அனைவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே பெற்றோராக கூடி வந்திருக்கிற அனைவருக்காக உமக்கு நன்றி அப்பா. இங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய கிருபையின் கரம் பிள்ளைகள் மீது அமர்ந்திருக்கட்டும். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடியினாலே, நேசிக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மீது அமர்ந்திருக்கட்டும் ராஜா. இந்த நாளில் பிறந்த நாள் ஆசரிக்கிற குட்டி பிள்ளை டாரியஸ்க்காக உமக்கு நன்றி. மகனை ஆசீர்வதிங்க. உடைய கிருபையின் கரம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, புதிய வருஷத்துல புதிய நன்மைகளினால் மகனை நிரப்புவீராக. ஆண்டு முழுவதிலும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக நீங்க மாற்றி கொடுத்துட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான சோர் மாற்றின்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். சகோதரி ரஞ்சினிக்காக நன்றி. குடும்பம் முழுவதிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்து இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எரிக்குக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நானி என்பவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலே உணவுகளை வழங்குகிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு கூட இவைகளை வழங்குகிறார்களோ அத்தனை பேரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய பள்ளிக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கிற ஒவ்வொரு நிறுவனங்களுக்காக நன்றி, குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, உடை வழங்குகிறவர்களுக்காக நன்றி. வருடம் முழுவதும் உணவு வழங்குகிறவர்களுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களுக்காக நன்றி. ஆசிரியர் பெருமக்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலே நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். விண்ணகத்தின் மேன்மையை துறந்து பாலகனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்து எங்களுக்காகவே வாழ்ந்து மரித்து இன்றும் உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் கரம் இந்த பாடசாலை முழுவதிலும் தங்கியிருக்கட்டும். வளாகம் முழுவதிலும் தங்கியிருக்கட்டும். இங்கே வருகிறவர்கள் போகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல நன்மைகளினாலும் நிரப்பி இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, சுகம் பெறுகின்ற நாளாக, கிருபை பெறுகின்ற நாளாக மாற்றி கொடுத்திரள கெஞ்சுகிறோம். உதவி செய்கின்ற அனைத்து கரங்களையும் ஆசீர்வதித்திரள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நிறுவனத்தின் மீது தங்கியிருக்கட்டும். பணி செய்கிற அனைவர் மீதும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பண்டிகையின் மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நிரம்பி குடிகொண்டிருக்கட்டும். ஆசீர்வதிக்கட்டும். புதிய ஆண்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.